போட்டுக்க முடியல, மாந்தூர் கிடைக்கிறது கஷ்டம்னா ஒரு பீஸாவது எடுத்து பூனல்ல போடணும், நாளைக்கு போடுவான். இது நாளைக்கு புது பூனல் போடுறதுக்கு இல்ல, எப்போதும் போட்டு இருக்கணும். இந்த மாந்தோடும் புரசுன்னு ஒரு மரம், பலாசம்னு சொல்றது, அதனுடைய சமித்தம் எப்போதும் இருக்கணும் வெளுப்புல. பிரம்மச்சாரிக்குள்ள நியமம் அதெல்லாம் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதாங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரல. ஒரு சிஸ்டம் இருக்குன்னே தெரியாதே. நான் சொல்லிட்டு போறேன்னா இதை நான் என்ன சொல்றேன், அப்படியே பதிவு மனசுல வாங்கிக்கோங்க. உபயோகம் இல்லை, உபயோகமானதான் மனசுல வாங்கிக்கிறவன் பாக்கிறவன் போயிட்டு எத்தனையோ குப்பையை கேட்கறவன் தானே சொல்றேன். அதனால இது உபயோகம் இருக்கா இல்லையா, ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இல்லை, இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. இந்த பலாசம்னு சொல்லக்கூடிய புரச மரம் இருக்கு, அதுக்கு ஒரு விசேஷ தன்மை உண்டு. என்னன்னா, வேதம் ஒரு தொகுப்பா இருந்தது, அதை மூணாக பிரிச்சு அதனுடைய சாரமாக காயத்ரிய மகரிஷிகள் எடுத்த போது உட்கார்ந்த இடம் இந்த பலாச மரத்தினுடைய அடியில. அப்ப அந்த மரத்தினுடைய இலை என்ன ஆயிடுத்து, மூணா பிரிஞ்சிருது. அதனால மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும். இந்த பலாச புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு, சிகப்பு கலர்ல இருக்கும், புரசம் பூன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து தேன்ல தோச்சு தாரணா சரஸ்வதியோ வாக்வாதினியோ பண்ணினா ஞாபக சக்தி குறைச்சலா உள்ள குழந்தைகளுக்கு விருத்தியாகும். புரசம்பூவை பால்ல போட்டு காய்ச்சி குடிச்சாலும் ஞாபக சக்தி விருத்தியாகும். இது சாஸ்திரம் சொல்ற விஷயம். அந்த புரசம் பூச்சி அநேகமா டவுன்ல பாருங்க, வாத்தியார் அரச பூச்சி தான் கொண்டு வருவது கிடையாது, இருக்கு, தேடினா கிடைக்கும்.